எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தேவி சமையல் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி குக்கரில் தம் பிரியாணி செய்ய போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றலாம். குக்கரில் பட்டை, கிராம்பு, சோம்பு, ஏலக்காய் போட்டு தேவையான அளவு வெங்காயம் போடலாம். இது 2 பச்சை மிளகா போடுறேன். போட்டு நல்லா கலரி விடணும். வெங்காயம் நல்லா செவந்த சேஷம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். போட்டு நல்லா கலரி விடணும். நல்லா கலரி விட்டு சேஷம் மிளகாத்தூள் தேவையான அளவு மிளகாத்தூள் போடலாம். மிளகாத்தூள் நல்லா செவந்து வந்த பிறகு புதினா போடலாம். புதினா போட்ட பிறகு தக்காளி போடுறேன். போட்டு நல்லா வதக்கி விடணும். தேவையான அளவு மசாலா போட்டு நல்லா கலரு விட்டே இருங்க. தேவையான அளவு உப்பு போடலாம். சிக்கன் மசாலா போட்டு கொஞ்சம் விரவி வச்சுருக்கு, அதான் அது போடணும். நல்லா கலரி விடுங்க. கொஞ்சம் மசாலா நல்லா பிடிக்கின வரை கொஞ்சம் கலரி விடுங்க. டேஷன் நான் 800 கிராம் தண்ணி எடுத்து வச்சுருக்கு. 3/4 கிலோ அரிசி தான் நான் எடுத்து ஊற வச்சுருக்கு. 800 ml தண்ணி. கொஞ்சம் நல்லா கலரி விட்டுட்டு மூடி வச்சுருக்கேன். 10 நிமிஷம் வேக விட்டது. 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா கொதிச்சிச்சு. நல்லா கலரி விடுங்க. சிக்கன் நல்லா வெந்துச்சு. அடுத்து அரிசி கொட்டலாம். ஊற வச்சுருக்கீங்க அரிசி, ஒரு 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசி அது கொட்டலாம். பாஸ்மதி ரைஸ் தான் நான் எடுத்துருக்கு. நல்லா கலரி விடுங்க. கொஞ்சம் நல்லா கலரி விட்டு தண்ணி கரெக்டாக தண்ணி இருக்குது. அதில் மூடி வச்சுட்டு தண்ணி எடுத்து அது மேலே வச்சுருங்க. கொஞ்சம் நான் தண்ணி தான் எடுத்து வைக்க போகிறேன். தண்ணி வச்சுட்டேன். ஒரு 20 நிமிஷம் தம் பிரியாணி 20 நிமிஷம் இருக்கட்டு. 20 நிமிஷம் ஆயிடுச்சு. பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா உதிர் உதிராக வந்திருக்கு பிரியாணி. சூப்பராக இருக்குது பிரியாணி. நல்லா உதிர் உதிராக வந்திருக்கு பிரியாணி. பாருங்கள், நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்குது பிரியாணி. அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்திருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இன்னும் நிறைய சமையல் வீடியோ பார்க்குறதுக்கு தேவி சமையல் தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.